ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி வந்த இந்த வராகி அம்மாவை அவசரப்பட்டு தள்ளிடாம, இப்போது நான் உனக்கு என்ன கொடுப்பதற்காக வந்திருக்கேன், என்ன செய்யறதுக்காக வந்திருக்கேன்னு பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் நீ எனக்கு நன்றி சொல்லும்படி நான் உனக்கு என்னென்ன வேலைகளை செய்ய போகிறேன் தெரியுமா? அம்மா வராகிதாயே, என்னுடைய பண தேவைகளையெல்லாம் பூர்த்தி செஞ்சு என்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் நீங்க வழிகாட்டிட்டீங்க. இப்போது நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கேன். நானும் என்னுடைய குடும்பமும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்கும். என்னுடைய தாயும் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல மனநிலையோடு இருக்கிறார். என் குடும்பமும் இப்போது வளமாக செழிப்பாக மாறிடுச்சு. என்னுடைய சுற்றத்தாரும் என் உடன் பிறந்தவர்களின் குடும்பமும் அவர்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியும் உறவினர்களும் எல்லாருமே செழிப்பாக மாறிட்டாங்க. என்கிட்ட எப்போதுமே பணம் இருக்கு. நானும் பணக்காரனாக இருக்கேன். என்னுடைய திறமையையும் நான் முழுமையாக பயன்படுத்துவதற்கு உண்டான வேலைகளையெல்லாம் எனக்கு நீங்க சிறப்பா சொல்லி கொடுத்துட்டீங்க. பல வழிகளிலும் எனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கு. எல்லா பாக்கியங்களையும் எல்லா சௌகரியங்களையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் இந்த வராகியம்மா எனக்காக கொடுத்துட்டீங்களேன்னு கூடிய விரைவில் நீ எனக்கு நன்றி சொல்லும்படிதான் உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன் என் செல்லமே. காலம் போடும் கணக்க இறைவனை தவிர யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? அதனால்தான் இப்போது உனக்கான நல்லதை நீ நினைச்சது போலவே செஞ்சு தரப்போறேன். எப்போதும் எனக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். நடக்கும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் முடிச்சு கொடுப்பேன் என் செல்லமே. இனிமே பாரு, உன்னுடைய திறமையை கூட திமிராக பார்த்த மனிதர்கள் எல்லாம் மாறி போய் உனக்கு அன்பையும் பாசத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. ஆம் என் தங்கமே, உன்னை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்களும் வேணாம்னு புறக்கணிச்சவர்களும் அவமரியாதை செய்தவர்களும் இப்போது தானாகவே தேடி வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுத்து, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்க எனக்கு சொந்தக்காரவங்கன்னு உன்னை பத்தி மற்றவர்களிடம் சொல்லி தனக்கு புகழ் நேரும்படி அந்த அளவுக்கு உனக்கான மரியாதையையும் சீரையும் சிறப்பையும் பேரையும் புகழையும் பெற்று தரப்போகிறேன். நீ திமிரு பிடிச்சவங்கன்னு மற்றவங்க உன்னை பார்த்து சொல்றாங்கன்னா அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய பார்வையை தானே தவிர உன்னுடைய திறமையை அல்ல என் செல்லமே. உன்கிட்ட திறமை இருக்கதையும் அதை வச்சு நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமாக முன்னேறி போவதையும் பார்த்து பொறுக்க முடியாமதான் உன் மீது போட்டி பொறாமையோடு பல பேர் வச்சு உன்னை சொல்லிக்கிட்டும் குறை சொல்லிக்கிட்டும் தூற்றி பேசிக்கிட்டும் இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் நீ பெருசா எடுத்துக்க வேணாம். அடுத்தவர்கள் துன்பப்படுவதை பார்த்து ஒருபோதும் நீ இன்பமடைய வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா எந்த மனுஷன் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும்போது அதை பார்த்து பொறாமப்படுறானோ, மற்றவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுறானோ, அவன் வாழ்க்கையில அந்த கடுகளவு துன்பம் அல்ல, கடலளவுக்கு துன்பம் வந்து சேரும். எப்போது மற்றவர்களுக்கு நல்லது நடந்தா அதை பார்த்து சந்தோஷப்படணும். கெடுதல் நடந்தா அவங்களுக்கு அந்த விஷயமும் அந்த பிரச்சனையும் சரியாகணும்னு வேண்டுதல் தான் வைக்க வேண்டுமே தவிர, அப்பாடா அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க ஆடுன ஆட்டத்துக்கு இதெல்லாம் வேணும், அவங்க எனக்கு மட்டும் அன்னைக்கு அப்படி செஞ்சாங்கல்ல, அதான் இப்போ கஷ்டப்படுறாங்கன்னு ஒருவர் துன்பப்படும் போது அதை பார்த்து மனம் மகிழும்படியாக என் பிள்ளைகள் யாருமே இங்கு இருக்கக்கூடாது என் செல்லமே. மண் என்பது தளர்ந்து போயிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய மரத்தின் வேர் என்பது வலுவிழந்து போய் ஆட ஆரம்பிச்சு அந்த மரமே கூட கீழே விழுகக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அதே போல்தான் அந்த மண் போலதான் உன்னுடைய மனசும். உன் மனசு தளர்ந்து போனாலோ சோர்ந்து போனாலோ தன்னம்பிக்கைங்கிற வேறானது உனக்குள் வலுவிழந்து போய் அதன் பிறகு உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சமாளிக்க முடியாததாகவும் சங்கடப்படுத்துவதாகவும் அமைஞ்சிடும் என் செல்லமே. அதனால தானே மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த வராகியம்மா உனக்கு நல்லது செய்வேன் நம்பி காத்திரு. என்ன நடந்தாலும் எதை பார்த்தும் பயந்தோ மிரண்டோ போவேனான்னு. விட்டு கொடுத்தவர்களுக்கு விட்டு கொடுத்ததை தவிர எல்லாமே கிடைக்கும். ஆனால் தட்டி பறிக்கணும்னு நினைச்சவனுக்கு தட்டி பறிச்ச அந்த கொஞ்ச விஷயம் மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. உன்னை ஏமாற்றுபவர்களையும் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களையும் அப்படியே விட்டுடு. அவங்க உன்னை ஏமாத்திட்டு உனக்கு விட்டுட்டு போனது மிகவும் சிறியதான பொருளாக இருக்கலாம். ஆனால் அதன் மூலமாகவே அதை வச்சே நான் உனக்கு பல பெரிய விஷயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவேனேன் செல்லமே. எந்த மனிதனும் பிறந்த பிறகு ரொம்ப வளர்ந்து ஆளான பிறகு ஏன் தான் இந்த உலகத்துல வளர்ந்தோமோ, சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாம்னு சில பேர் யோசிக்கிறாங்க. சில பேர் தாயின் கருவறையிலேயே நிம்மதியா இருந்திருக்கலாம், பிறந்தாலே துக்கம்தான்னு யோசிக்கிறாங்க.
நீ என்னதான் யோசிச்சாலும் ஆசைப்பட்டாலும் விரும்பினாலும் இந்த உலகில் வந்து காலடி வைத்த பிறகு மீண்டும் கருவறைக்குள் போக முடியாது என் செல்லமே. அதே நேரத்துல எனக்கு சாவ கண்டா பயம். நான் சாகக்கூடாது, நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சாலும் அந்த கல்லறையும் யாரையும் விட்டு வைக்க போவதும் இல்லை. ஆசைப்பட்டாலும் கருவறைக்கு போகவும் முடியாது, ஆசைப்படலைனாலும் கல்லறைக்குள்ள போகாம இருக்கவும் முடியாது. வாழும் வரைக்கும் இந்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு போ. எந்த சூழ்நிலையிலும் நடக்கும் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியமும் பாறுதலும் நம்பிக்கையும் மட்டும் உனக்குள்ள இருந்தா போதும். அளவுக்கு அதிகமாக யோசிச்சு யோசிச்சு உன் வாழ்க்கையை நீயே மகிழ்ச்சியற்றதாக மாற்றிக்கொள்ளாதே. என்ன நடந்தாலும் சரியாகும்னு மகிழ்ச்சியோடு அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ளு. எளிமை என்பது ஒரு வகை செல்வம் தானே. நீ எளிமையோடும் பொறுமையோடும் உன் வாழ்க்கையை வாழணும். பொறுமை என்னும் ஆயுதம் இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்டாய் என் செல்லமே. அதே போல எல்லா செல்வங்களையும் உடனே செலவு செஞ்சிடணும்னு நினைக்காம எவ்வளவு செல்வம் வந்தாலும் எளிமையோடு நீ இருக்க பழகு. அப்படி நீ இருக்க ஆரம்பிச்சினா இந்த உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நீ உதாரணமா இருப்பாய். இன்ப துன்பங்கள் இரண்டையும் யார் ஒருத்தன் சமமா பார்க்கிறானோ அவன்தானே சிறந்த மனிதன். நீயும் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மன மகிழ்வோடும் மனநிறைவோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன்கிட்ட பேசாத மனிதர்களை பத்தி நீ கவலைப்படாத. ஏன்னா யார் உன்கிட்ட வந்து பேசணுங்கிறத அவங்களா முடிவு செய்யணும். நீ யாரிடம் பேசலாம், யார்கிட்ட பேசக்கூடாதுங்கிற முடிவை நீயே எடுக்கக்கூடிய ஆளாகத்தான் இருக்கணுமே தவிர மற்றவங்க வந்து உன்கிட்ட பேசுவாங்களான்னு எதிர்பார்த்து ஏக்கத்தோடு வாழும் ஆளாக நீ இருக்கக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய கனவுகள் எல்லாத்தையும் உன்னுடைய எண்ணங்களா வச்சுக்கோ. எது நடக்கணும்னு நினைக்கிறியோ தினம் தினம் அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இரு. ஒரு நாள் உன்னுடைய எண்ணங்களும் கனவுகளும் அப்படியே உன் வாழ்வில் நனவாக செயலாக மாறும். அதை மாற்ற வேண்டியதும் இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு தான். நீ நேர்மையா இருந்தீனா யாருடைய அதட்டலுக்கும் அஞ்ச தேவையில்லை அல்லவா. இது தெரிந்தும் கூட ஏன் மற்ற மனிதர்களுக்காக சில நேரங்கள்ல பயந்து பயந்து நடமாடிக்கிட்டே இருக்க. எதற்காகவும் யாரிடமும் போய் அஞ்சவும் வேண்டாம், கெஞ்சியும் வாழ வேண்டாம். நான் இப்படிதான்னு மிகவும் நேர்மையாக நேர்மறையாக வாழ்ந்து விட்டு போ. விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உனக்குள்ள இருக்கு. எல்லாரிடமும் அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கிறாய் தானே. நீ எதெல்லாம் விட்டு கொடுத்தியோ, எந்த விஷயம் போனா போகுதுன்னு அனுசரிச்சுக்கிட்டு வாழ்ந்தியோ அது எல்லாமே ஒரு நாள் தானாக உன்னை தேடி வரும். விட்டு கொடுத்ததும் நீ இழந்து போனதும் உன்னிடம் இல்லாததும் கூடிய விரைவில் உன் வாழ்வில் வந்து சேர்ந்து இல்லாததே இல்லை என்ற சொல்லாய் உன் வாழ்வில் உருவாகும். ஆம் என் செல்லமே, இது இல்லை அது இல்லைங்கிற வார்த்தைகள் உன் வாழ்வில் வராத அளவிற்கு எல்லாவற்றையும் உனக்காகவே நான் வாரி வழங்க போறேன். நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டும்தான் உனக்கு சொந்தமாக இருக்கும். அதனால் எப்போதும் உனக்கான செல்வங்கள் சேரும் போதெல்லாம் தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கோ. உன்னை உண்மையாக நம்பும் மனிதர் யாரிடமும் பொய் சொல்லாதே என் செல்லமே. ஏன்னா நீ சொல்லக்கூடிய பொய் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமா வெளிவரும். அப்போது அதை பாற்றக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் என்பது அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவர்கள் உன்னை உண்மையா நம்பினார்கள் அல்லவா. அப்படி உன்னை உண்மையாய் நம்பியவரின் மனம் உண்மைகளை உணரும் போது அது மரணத்தை விட மோசமான வழியை கொடுக்கும். நீ மற்றவங்களை ஏமாத்தும் போது அது உனக்கு புரியாது. ஆனா இதே நீ நம்புன ஆள் உன்னை ஏமாத்துனாங்கன்னா அதனுடைய வழி நிச்சயமாக உனக்கு புரியும். நீயும் கஷ்டங்களை அனுபவிப்ப. நான் சொல்லும் போதே உன் குணத்தை மாற்றிக்கொள். நீ எதிர்பார்த்த எல்லா அதிர்ஷ்டமும் உன் வாழ்வில் வந்து சேரும்.